இந்த மாதிரி பாலகிருஷ்ணா அவர்களும் விஜயசாந்தி அவர்களும் ஒருத்தர் வந்து நேசிக்கிறாங்க, கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருனா, பாலகிருஷ்ணாவை கூப்பிட்டு எதுவுமே கேட்காம நேராக விஜயசாந்தி அவர்களை கூப்பிட்டுறாரு. கூப்பிட்டு ஆக்சுவலாங்க ஆந்திரா பூரா இப்படி தாங்க, ஹீரோயின் வந்து நிறைய லவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய தாய் தந்தையர் அவங்கள கூப்பிட்டு எப்படியோ அதை வெட்டிடுவாங்க. அவங்க அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது கல்ச்சர், அவங்களுடைய ஜாதி மேலே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஈர்ப்பு உண்டு. எங்களுடைய ஃபேமிலி சைடில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கராராக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி என்டி ராமராவ் அவர்களும் விஜயசாந்தியை டைரெக்டாக கூப்பிட்டு, இதை பாருமா, நீ வந்து என் பையனை விரும்புகிறதா எல்லாரும் பேசுகிறாங்க, அது நிஜமா பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த கனவு அப்படி உண்மையானதாக இருந்தால் அந்த கனவை வளர்த்துக்காத. எக்காரணத்தை கொண்டும் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வேறு ஒரு இடத்துலேருந்து பொண்ணு எடுக்கவே மாட்டோம். எங்கள் சொந்தத்தில் தான் எடுப்போம், எங்கள் சொந்தத்தில் தான் கல்யாணம் நடக்கும்.